அசோக் அசோக் வந்தனா அர்ஜுன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அவன் எங்க அவன் எங்க அவன்? யாரு இவன்? அர்ஜுன் என்ன பண்ற நீ? அர்ஜுன் அர்ஜுன் விடு. அர்ஜுன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. அர்ஜுன் அர்ஜுன் விடு. 6 வருஷத்துக்கு முன்னாடி என் சந்தோஷத்துக்கு நெருப்பு வச்சேன். அது பத்தலையா உனக்கு? வேற என்னதான் வேணும் உனக்கு? பொண்ணு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். என் பையன் என்ன ஆல்ரெடி வெறுத்துட்டான். எல்லாம் உன்னாலடி. உன்னால என் வீட்டோட சந்தோஷமே போச்சு. உன்னால என் குடும்பமே செதறி போச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எதுக்காக? என் பொண்ணு பூஜை இருக்க. என் வாழ்க்கையில இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணு பூஜா தான். அவளையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற நீ. உண்மை என்னன்னு சொல்லு. பூஜை யாரோட பொண்ணு? யாரோட பொண்ணு? எங்க போறேன்? உன்னை உயிரோட விட மாட்டேன். அர்ஜுன் அர்ஜுன் வேண்டாம். அர்ஜுன் வேண்டாம் வேண்டாம் அர்ஜுன். I'm gonna kill you. I'm gonna kill you. I'm gonna kill you. யார வெறுத்தேன்னு அவளை பூஜாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பூஜா தாண்டி உயிர். இன்னைக்கு உன்னோட ஒரு போய் அது என் குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துருச்சு. சொல்லு, உண்மையை சொல்லு. பூஜை யாரோட பொண்ணு? யாரோட பொண்ணு சொல்லு. வந்தனா சொல்லு. ஹலோ அசோக், நீ எங்க இருக்க? ஏண்டா என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? அர்ஜுன் வந்திருக்கான். அவன் கொலவெறியோட இருக்கான். நீ ஏன் பூஜா அவன் பொண்ணு இல்லன்னு அவன் கிட்ட சொன்ன? என்ன கொல்ல பாக்குறான் அசோக். என் பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டான். எப்படியும் அவனை உள்ள வச்சு போட்டிட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். நீ சீக்கிரமா வா. அவன் சுய நினைவை இழந்துட்டு இருக்கான். ஓ டார்லிங், நான் எவ்வளவு பெரிய சீனை மிஸ் பண்ணிட்டேன். அசோக், நான் போலீஸை கூப்பிட போறேன். போலீஸா? இது ரொம்ப சீரியஸா இருக்கு. வந்தனா, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
நீ போலீஸை கூப்பிட்டா விஷயம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஓகே? ஓகே? 5 plus 2 plus 2 which is equal to 6 7. என்னாச்சு பூஜா குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சா? கொட்டாவிலாம் விடுறீங்க? சரி, நாளைக்கு பேலன்ஸ் பாடத்தை கண்டிப்பா படிக்கணும். ஓகே? ஓகே. சரி, இப்ப தூங்கலாம். பிரியாமா, ம்? அப்பா எங்க? ஏன் அப்பாவை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஏன்? இல்ல, நம்ம எப்பவுமே அப்பா வந்ததுக்கு அப்புறம் தானே தூங்குவோம். இன்னும் அப்பா வரலையே, நம்ம எப்படி தூங்குறது? அப்பாக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும். அப்போ டாடி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை இருக்கு, நான் லேட்டா தான் வருவேன், நீங்க தூங்குங்கன்னு அப்பா சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லிருக்கலாம். சொல்லலையே. டைம் வேற ஆயிடுச்சுல்ல, இந்நேரம் வந்திருக்கணும்ல. சரி, நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா? ஆனா நீ தான் அப்பா கிட்ட பேசணும். அப்பாக்கு தான் என் கூட பேசவே பிடிக்காதுல்ல. அப்பாவுக்கு உன் கூட பேச பிடிக்காதுன்னு யார் சொன்னா? இன்ஃபேக்ட் அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். He loves you so much. அப்பாவுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குல்ல, அதனாலதான் அவரோட செல்ல குட்டி பூஜாவோட பேசுறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. எதா இருந்தாலும் நீங்க தான் பேசணும், நான் பேச மாட்டேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். நான் பேசுவேனா பூஜா குட்டி டயல் பண்ணி கொடுப்பாளா? ஓகே? ஓகே. இந்தாங்க. ரிங் போது. என்னாச்சு பிரியாமா? அப்பாவோட போன் கட் ஆகுது. அவரோட போன்ல பேட்டரி டவுன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்னு பண்ணலாமா? நீ குவிக்கா போய் பாத்ரூம் போயிட்டு நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவியா? அதுக்குள்ள அப்பா வந்திருப்பாரா? ஓகே. என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு. எங்க போனாரு? யா, தேங்க்ஸ். ஆபீஸ்லயும் இல்ல. எங்க போனாரு இவரு? ராத்திரி 3 மணி ஆச்சு. எங்க போறோம், எப்ப வருவோம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன மனுஷன்? எங்க குடிச்சிட்டு எந்த குப்பை தொட்டி கடையில விழுந்து கிடக்குறாரோ தெரியல. அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தை மாமாவுக்கு தெரியாது போல. இப்ப நான் யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? ஜெய், அவன் பேரை சொன்னாலே எரிச்சலா இருக்கு. வந்தனா இந்த நேரத்துல? ஹலோ பிரியா, நீ உடனே புறப்பட்டு இங்க வந்து உன் புருஷனை கூட்டிட்டு போ. வாட்? புரியல? அர்ஜுன் இங்கதான் இருக்கான். அர்ஜுன் உங்க வீட்ல இருக்காரா? திரும்ப திரும்ப சொன்னாதான் உனக்கு புரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வா. பெருசா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வந்து உன் புருஷனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அர்ஜுன் ஏன் அங்க போனாரு? ஆமா, அர்ஜுன் இங்கதான் இருக்கா. ஃபுல்லா குடிச்சிருக்கா. பேசினதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கா. அவர் எங்க இருக்காரு இப்போ? என் பெட்ரூம்ல. ஆமா, என் பெட்ரூம்குள்ளேயே வந்துட்டான். என்கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அசோக் வேற வீட்ல இல்ல. நான் அவனை பெட்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டான். பாரு, என் கையெல்லாம் பாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடிக்கடி நீ என்னை விட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரியா. வேணா அர்ஜுன், அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு.
இப்ப எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையே நம்பி பிரியான்னு ஒருத்தி இருக்கான்னு சொன்னேன். அதுக்காக இது 2வது கல்யாணம், வெறும் அரேஞ்ச்மெண்ட் தான், அதுல லவ்னு எதுவுமே இல்ல, அந்த வார்த்தையே வேஸ்ட்னு சொல்றான். நீயே சொல்லு பிரியா, ஃபோர்ஸ் பண்ணி வர்றதுக்கு பேரு லவ்வா? யாராவது இப்படி கேவலமா நடந்துப்பாங்களா? நட்ட நடு ராத்திரியில தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரி, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவன் பூஜாவை பத்திரமா பாத்துப்பான்னு விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவன் அது நடக்கல. நீயும் அவனை லவ் பண்ணல, அவனும் உன்னை லவ் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்றது சரியா இருக்கா சொல்லு? உங்க பெட்ரூம் எங்க இருக்கு? மேல. ப்ளீஸ், உன் புருஷனை தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் போலீஸ கூப்பிடலாம் தான் நினைச்சேன், ஆனா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அதை பண்ணல. ஒருவேளை இந்த விஷயம் உன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு அவமானமா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன், அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்காதுன்னு தான் நான் அப்படி பண்ணல. அவங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சா பூஜா எவ்வளவு வருத்தப்படுவா? அது அவளால தாங்கிக்க முடியுமா? அவ இந்த ஆளு கூட எப்படி இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. ப்ளீஸ் பிரியா, அந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. என் வாழ்க்கை கெடுத்துட்டேன், என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன். ஏன்டி இப்படி பண்ண? அர்ஜுன், அர்ஜுன் வாங்க போலாம். என்ன விடு, என்ன தனியா இருக்க விடு. தனியா அப்புறம் இருக்கலாம், இப்ப எந்திரிச்சு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. Leave me alone. வாங்க. Leave me alone, பிரியா. பாத்து மெதுவா. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த அளவுக்கு கண்ணு மண்ணு தெரியாம குடிப்பீங்க? குடிச்சீங்கன்னா வீட்டுக்கு வந்து தொலைக்க வேண்டியதுதானே? இங்க உங்களை கேள்வி கேட்க தான் யாரும் இல்லல. அப்புறம் எதுக்கு ராத்திரி நேரத்துல வந்தனா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு வந்தனா வீட்டுல போய் கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்க. எங்க பூஜாவோட ஃபியூச்சர், அவ லைஃப், அவ மனசுல அவ என்ன நினைப்பா, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுல்ல? இப்ப எதுக்கு அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பீங்களே, இப்ப பதில் பேசுங்க. உங்களுக்கு தான் மத்தவங்களோட சண்டை போடுறதோ எரிஞ்சு விழுறதோ அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. ஏதாவது பேசுங்க, பதில் சொல்லுங்க. இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீங்க எதுக்காக இன்னைக்கு வந்தனா வீட்டுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய், எல்லாத்துக்கும் உனக்கு பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையில்லாத விஷயமா? என்னது என்ன இது? என்ன இதெல்லாம்? இது இது உங்க கல்யாண டிவிடில? எதுக்காக இதெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? ஏன்னா இப்போ உங்களால வந்தனவா மறக்க முடியல.
இந்த நிமிஷம் வரைக்கும் வந்தனவ நீங்க உங்க வைஃபா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த ரூம் ஃபுல்லா பிராண்டி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட இந்த கல்யாண டிவிடியை போட்டு போட்டு தேற அளவுக்கு உட்கார்ந்து பாருங்க. யாரும் உங்களை ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நல்லா குடிங்க, இந்த படத்தை பாருங்க, ஒப்பாரி வைங்க, எல்லாரையும் அழ வைங்க. அப்புறம் என்ன நீ பொண்டாட்டி மாதிரி லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க பொண்டாட்டி மாதிரி பேசுறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ அம் சாரி. நான் பூஜாவோட அம்மாவை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்தன கூட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கூட வேணாலும் போங்க, எத்தனை பொண்ணு கூட வேணாலும் போங்க, குடிங்க, கூத்தடிங்க. அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் நாளைக்கு மறுபடியும் குடிச்சு இந்த மாதிரி ஏதாவது பொம்பளை வீட்டுல மாட்டி பிடிபட்டு அசிங்கப்பட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இந்த தடவை வந்தன என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஐ அம் தேங்க்ஃபுல் டு ஹர். அடுத்த தடவை போலீஸ்ல சொன்னாங்கன்னா உங்க பேர் நியூஸ் பேப்பர்ல கொட்ட எழுத்துல வரும். பிரபல கம்பெனியின் சிஇஓ குடிபோதையில் ஒரு பெண்ணின் வீட்டில் பிடிபட்டார்னு அசிங்கமா வரும். ரொம்ப பெருமையா இருக்கும்ல? You and your disgusting behavior. உங்க அப்பா அம்மா எப்படி தலை நிமிர்ந்து வெளியே நடப்பாங்க? உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு கடமை இருக்கு? உங்களோட இந்த கேவலமான பிஹேவியர்னால அவங்களோட ஃபியூச்சர் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும்னு உங்களுக்கு தெரியல? அவங்கள பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்பட போறீங்க? உங்களோட கவலையெல்லாம் உங்களை பத்தி மட்டும்தான். பியூர் செல்ஃபிஷ்னஸ். பூஜா தினம் யாரு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அப்பா எங்க? அப்பா ஏன் இன்னும் வரல? அப்பா ஏன் என்கிட்ட பாசமா இல்ல? இப்படி 1000 கேள்வி கேக்குற தினமும் யார் என்ன பதில் சொல்றது? அப்பா ஆபீஸ்ல இருக்காரு, அப்பா மீட்டிங்ல இருக்காரு, அப்பாவுக்கு மேல ரொம்ப பாசம். இப்படி ஒரு நாளைக்கு 1000 போய் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவகிட்ட சொல்ல முடியுமா உங்க அப்பாவுக்கு அன்புனா என்னன்னே தெரியாத ஒரு ஜடம் அவருன்னு? உங்களோட எல்லா அன்பையும் எதையுமே டிசர்வ் பண்ணாத வந்தன கிட்ட மட்டும் காட்டுறீங்க. மத்த எல்லார்கிட்டயும் வெறுப்பு காட்டுறது நியாயமா? நீங்க தோத்து போனதுனால எல்லார்கிட்டயும் வெறுப்பு காட்டுறது கேவலமா இல்ல? வெறுப்பால எந்த தோல்வியும் சரி செஞ்சிட முடியாது. இத புரிஞ்சுக்கோங்க. பூஜா, என்ன பழக்கம் இது? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? தினம் நீயே தானே சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன். பாட்டிக்கு ஏன் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு மட்டும் பாட்டி விட்டுட்டுமே. நோ, இனிமே என்னைக்குமே நீயே தான் சாப்பிடணும். கம், கெட் இட் டன் ஃபாஸ்ட். ஏய், இவள என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க ஊட்டி விட்டா அவ சாப்பிடலாம், நாங்க ஊட்டி விட்டா அவ சாப்பிட கூடாதா? வேறுசா பிரசங்கம் பண்ண வந்துட்ட? இல்ல அத்த, அவளோட ஸ்கூல்ல இருந்து அவ டீச்சர் டைரியில எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல கூட அவ தானாவே சாப்பிட்டுக்க மாட்டேங்கிறாளாம். அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சா பழகிக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். கொடுங்க பூஜா, நீயே சாப்பிடு. பூஜா, you've grown up, right? இனிமே நீயே தான் சாப்பிடணும். எடுத்து சாப்பிடு. எப்படி ஃபாஸ்டா சாப்பிடுறதுன்னு பாட்டி காமி. ஏய், போதும் போதும். பள்ளிக்கூடத்துக்காரங்க அப்படிதான் அது இதுன்னு சொல்லுவாங்க. புஸ்தகத்துல இருக்க பாடத்தை நடத்துங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி சோறு ஊட்டுறது, எப்படி சர்வ் பண்றதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கறாளுங்களா? குழந்தை தானா சாப்பிட்டா அவ வீட்டுல செல்லமா பாத்துக்கிற தாத்தா பாட்டி இல்லன்னு அர்த்தம். இல்லமா? ஆ காட்டுமா. அம்மா, அந்த சூட்கேஸோட கீ எங்க? லாக் பண்ணணும். தரேன். நீ முதல்ல வந்து டிபனை சாப்பிடு, ஆறி போயிட போகுது. பூஜா, நீயே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆச்சு. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பிரியம்மா. ஏன்? இன்னைக்கு எனக்கு ஜுரம். பொய் சொல்லக்கூடாது.
இன்னைக்கு நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நோ பிளேயிங், கிளம்பு. இல்ல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பிரியம்மா கிட்ட சொல்லுங்க. சரி ஒன்ன பிரச்சனை இல்ல, விடு. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவானா? அத்தை ஏன் இப்படி பண்றீங்க? என்ன நீ எல்லா விஷயத்தையும் இப்படி பெருசாக்குற? இவ 1ஆம் கிளாஸ் தானே படிக்கிறா, என்னமோ கலெக்டருக்கு படிக்கிற மாதிரி பேசுற. இப்போ ஒழுங்கா படிச்சாதான் நாளைக்கு கலெக்டர் ஆக முடியும். இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 4 நாள் கூட ஆவல, அதுக்குள்ள நீ எங்களுக்கு பாடம் எடுக்கிறியா? இன்னைக்கு ஒரு நாள் விட்டா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் அத்தை, அதனாலதான் சொல்றேன். பழகுனா பழகிட்டு போறா. நானும் 4 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பினவதான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பெருசா பேச வந்துட்டா. நாங்கெல்லாம் என்ன முட்டாளுங்களா? அண்ணி, எங்களெல்லாம் எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அர்ஜுன பாருங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான். எல்லாம் எங்க அம்மாவோட ட்ரைனிங் தான். அப்புறம் மனோஜ்க்கு என்னாச்சு? அர்ஜுனும் தான் சின்ன வயசுல படிக்கவே மாட்டான். ஆனா இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் வந்தா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அத சொல்ல வரல பூஜா, நீ சீக்கிரம். ஐயையையையே, உன் தொல்லை தாங்க முடியல. நீ இப்ப இவ்வளவு சாப்பிட விட போறியா இல்லையா? போ, சுருதி காலேஜுக்கு கிளம்பிட்டால இல்லையா? போய் பாரு போ.